My dear Joy TV family, viewers, and dear brothers and sisters in Christ, warm greetings in Jesus' name. எனக்கு அன்பார்ந்த ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். It's a great joy to meet you through this wonderful program, Miracle Evening. உங்களை இந்த அற்புத மாலை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறேன். And we get calls, and every time I mention, we get calls from India and from various other countries, and you testify that you are tremendously blessed through this wonderful program, Miracle Evening. இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து இதன் மூலமாய் பலனடைந்த அநேகர், இந்தியாவிலிருந்தும் சரி பிற நாடுகளிலிருந்தும் சரி அநேகர் எங்களை தொடர்பு கொண்டு எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், என்ன அற்புதங்களை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி என்னை அழைத்து தொடர்பு கொண்டு சொல்லும்போது மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறது. And we are also happy that God is doing great and mighty things through end time prophetic ministries, not just only in India but around the globe. கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக, கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலமாக அநேகரை தொடுவதையும் அநேகருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருவதையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Amen. Amen. So stay tuned, be connected, and I know you may be watching this program through Joy TV, through Joy TV YouTube and through Joy TV app. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து யூடியூப் மூலமாக, இணையத்தின் மூலமாக தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தேவ நாம மகிமைப்படும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். So keep watching and share with others. அநேகருக்கு இதை குறித்து நீங்கள் தெரிவிக்கும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். Amen. ஆமென். The Lord is good. கர்த்தர் நல்லவர். In this beautiful and wonderful season of Christmas, இந்த மகிழ்ச்சிகரமான பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே, and we have come to the last month of this year 2024, December. இந்த 2024வது வருடத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். And God wants to do incredible work in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். And we are going to see a beautiful, life-changing miracle of the woman from the Word of God. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து குணமாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் அற்புதமான வாழ்க்கையை மாற்றிய சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். And I believe this is a very familiar passage, and you might have heard many messages, but today the Lord is going to speak to you in a unique way, in a supernatural way. இந்த சம்பவம் பலமுறை நாம் இதை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் வேறு விதமாக நமக்கு பல காரியங்களை உணர்த்தும்படியாக இந்த சம்பவத்தை நமக்கு இன்றைக்கு விவரிக்க இருக்கிறார். A life-changing story of the woman with the blood issue. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்ட ஒரு குணமடைந்த ஸ்திரீனுடைய கதையை, ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். Again I repeat, and this is gonna bring a great hand of God in your life. நான் மறுபடியுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். A life-changing story of this woman who had a bleeding issue, who had a problem. தன்னுடைய வாழ்க்கையில பெரும் பாடை சந்தித்து கொண்டிருந்த, இரத்த உதிர போக்கினால பெரும் பாடை சம்பவித்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய அற்புதம். Gospel of Luke chapter 8
and from verse 43 to 48. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 48 வசனம் முடிய. Now a woman having a flow of blood for 12 years. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழிக்கும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, who had spent all her livelihood on physicians and nobody could heal her. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்காகவே செலவழித்து ஒருவனாலும் குணப்படுத்த முடியாத ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை. Now this is the broken story of this woman from the 12 years. 12 வருடமாய் மிகுந்த பாடுகளை சந்தித்த ஒரு பெண்மணியினுடைய கதை. And she spent all her wealth, she spent all her money, all her livelihood by meeting the best of the best doctors and physicians, but ultimately at the end nobody could bring healing in her life. தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆஸ்திகளையும் பணங்களையும் அநேக வைத்தியரையும் பார்த்தும் தனக்கு எந்த சுகமும் அடையாத நிலையில் இருந்த ஒரு சகோதரி, ஒரு பெண்மணி. Amen. ஆமென். 12 years is a long time. It's more than a decade. 12 வருடம் என்பது மிகுந்த நீண்ட காலம். And you may be one among them. நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நபராக கூட இன்றைக்கு இருக்கலாம். And right now you may be watching this program. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம். Oh, 12 years this woman had a blood issue and I am having same problem, and I spent my money, my wealth, my riches, my wealth, everything. I went to the best of the best doctors, best of the best hospitals. It could be in your town, in the city, but nobody healed me. ஓ, இந்த பெண்மணியை போலவே 12 வருடமாய் இரத்த உதிர போக்கினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த பெண்மணியை போலவே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் நிறைய மருத்துவர்களை பார்த்ததுண்டு, பணங்களை செலவழித்ததுண்டு, என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் நான் செலவழித்து ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறேனே என்று இன்றைக்கு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். And you may be broken, you may be crying, you may be desperate to see the hand of God comes over your life, and so that your sorrow can turn into a miracle. நீங்களும் இன்றைக்கு இதே நிலைமையில மிகுந்த உபத்திரவத்தின் கூடாக மிகுந்த பாடுகளையும் துக்கத்தையும் அனுபவித்து கடவுளுடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு வல்லமை இறங்காதா என்று காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். And my Jesus is ready to do it in your life. இன்றைக்கு அன்பு இயேசுநாதர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய My விரும்புகிறார். Jesus is ready. என்னுடைய இயேசு இன்றைக்கு தயாராக இருக்கிறார். And in verse 44 we say she came from behind and touched the hem of his garment. 44வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். She came from behind and she just touched the hem, the garment of Jesus. இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தொட்டாள் என்று பார்க்கிறோம். And I love the second part. It makes me to jump, it makes me to rejoice, it thrills me, it makes me to say, and immediately her blood flow stopped.
இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை வாசிக்கின்ற வேளையிலே ஒரு பூரிப்பு உண்டாகிறது. இதனால் மகிழ்ந்து நான் துள்ளுகிற நிலைமையில இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God doesn't say after 5 minutes, after 10 minutes. Immediately, the moment she touched the hem, the garment of Jesus, immediately, instantly, I would say rapidly, I can use any other word. Immediately it came and her blood flow stopped and she received her healing on the spot. இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் ஒரு பகுதியை தொட்ட மாத்திரத்திலே உடனே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, உடனே அவளுக்கு பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு 5 நிமிடத்திற்கு அற்புதமாக அல்ல, ஒரு கால தாமதத்துக்கு பிறகு அல்ல அற்புதம் சுகம், உடனே என்று நாம் பார்க்கிற வேளையில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். And I release and I send this prophetic word in this beautiful season of Christmas immediately. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில உடனடியாக ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு மிகுந்த வாஞ்சையாக இந்த வார்த்தையை அனுப்புகிறேன். It is the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அது நடக்கும். And immediately your season will change. Immediately your sickness will disappear. Your disease will be healed and cured, which are on hold for decades. உங்கள் வாழ்க்கையில நீண்ட காலமாக இருக்கிற வியாதிகள், பிரச்சனைகள் இந்த நாட்களிலே நிச்சயமாக மாறும். And the verse 45, wow, and Jesus said, who touched me? 45வது வசனம் சொல்லுகிறது, இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். Who touched me? என்னை தொட்டது யார்? And all denied, and Peter and those with him and the disciples, all they told to Master, it's a big crowd. Master, there are multitude of people, a big gathering, and in midst of this gathering you are asking who touched you? How we can tell you? How we can give you that answer? அங்கே கூடியிருந்த அநேகர் எல்லாரும் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது என்று. எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். The multitude throng, imagine the crowd, the lakhs of people. And if you ask this question, who touched me, will bring no sense. திரளான ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கிற வேளையிலே என்னை யார் தொட்டது என்று கேட்டால் யாராலும் பதில் சொல்ல இயலாது. If 2-3 people or even 10 people, we can easily figure it out who touched. 2-3 பேர் சூழ்ந்திருந்தார்கள், இல்லை ஒரு 10 நபர் சூழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் யார் தொட்டது என்று சொன்னால் கொஞ்சம் கண்டுபிடிக்க இயலும். But here multitude, the mega crowd. ஆனால் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் மிகுந்த திரளான ஜனக்கூட்டம் என்று பார்க்கிறோம். But Jesus knew in which context he was asking. ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும் அவர் என்ன நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்டார் என்று. He knew why he is asking and who touched her. இயேசுவுக்கு மாத்திரமே தெரியும் ஏன் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், இதனால என்ன நடந்தது என்று அவருக்கு மாத்திரமே தெரியும். That is why in verse 46 again Jesus says, again he says, somebody has touched me, for I believe, for I can sense the power has gone out of me. 46வது வசனத்திலே இயேசு மீண்டுமாக இது கேட்பதை நாம் பார்க்கிறோம். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். Why he was asking? Because he knew the power, that power went rapidly out of his body to the person
who was longing for that power. ஏன் இயேசு யார் என்னை தொட்டது என்று கேட்கிறதற்கு அர்த்தம் அவரிலிருந்து ஒரு வல்லமை உடனடியாக புறப்பட்டு அந்த நபருக்குள்ளாக சென்றதை அவர் உணர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். First, the anointing of Jesus broke that cycle, that yoke, that bondage of sickness in this woman's life who had a bleeding issue for more than 12 years. இயேசுவின் மீதிருந்த அபிஷேகம் 12 வருட காலமாக இருந்த வியாதியின் கட்டை அடிமதனத்தை உடைத்ததை நாம் பார்க்கிறோம். And then the power of God went and that brought spot healing, instant healing in her life. She checked her body and she saw, oh, I am healed. I am healed. My issue has been resolved. No more I am having that blood issue. No more, I am fine. She checked her body and she replies to Jesus. பிறகு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு சென்று அந்த ஸ்திரீனுடைய சரீரத்திலே செயல்பட்டு அவளுடைய உதிரப்போக்கு நின்று அவளுக்கு ஒரு அற்புதத்தை உண்டாக்கியதை நாம் பார்க்கிறோம். And now she came to know, I cannot be silent, I cannot be any more hidden, because Jesus is repeatedly asking who touched me. And then finally in verse 47, when the woman saw that she cannot be any more hidden, she came trembling and falling down at the feet of Master, the Messiah, the Jesus Christ of Nazareth. இயேசு மீண்டும் மீண்டுமாக யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது என்று கேட்கிற வேளையிலே இது மேல் இதை மறைக்க இயலாது என்று சொல்லித்தான் 47வது வசனத்திலே அந்த ஸ்திரீ தான் மறைத்து வைக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பதாக விழுந்து அவருக்கு காரணத்தை தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். She declared to Jesus, to the Master, in the presence of all the people, to the public, in front of all the multitude, the crowd, and reason that she has touched him and how she was healed immediately. She explained to Jesus. அந்த பெண்மணி தான் எப்படி சொஸ்தமானாள் என்பதை இயேசுவுக்கு முன்பதாக வந்து விழுந்து விவரித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். She may be wondering why Jesus is calling me. Is he gonna scold me? He's gonna say something about me, because already she was an unclean woman, and in Jewish culture they don't allow an unclean woman to come to touch Jesus. இயேசு தன்னை யார் தொட்டது தொட்டது என்று கேட்கிற வேளையில இவளுக்கு எப்படி இதை நான் போய் சொல்ல இயலும், எப்படி இதை நான் சொல்லி விவரிப்பது என்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். தன்னுடைய பிரச்சனை என்பது மிகுந்த ஒரு தீட்டான காரியம். அந்த நாட்களிலே யூதருக்குள்ளே இப்படிப்பட்ட தீட்டான பெண்மணி ஒரு பொதுவான இடத்தில் வருவதோ இல்ல பிற நபர்களை தொடுவதோ இயேசுவை தொடுவதோ அனுமதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. That is why we read in the verse 44, she came from behind. அதனால தான் நான் 44வது வசனத்திலே பார்க்கிறோம், அவளுக்கு பின்னாக வந்து தொட்டார் என்று. There is a big reason why she came from behind, because she could not face the crowd. She could not face the multitude. She knew she was ashamed. She was in shame, and if disciples see, they will throw her out. How dare you are to come here when you are unclean, when you are having this problem, you are not supposed to come. And on the spot they will send her out. That is why she came from behind. அவளுக்கு இருந்த வியாதி என்பது மிகுந்த ஒரு தீட்டான காரியமாக எண்ணப்பட்டது. ஆகவே தான் அவள் முன்பதாக வர எங்குமே விரும்பவில்லை, அவள் பின்னதாக வந்து இயேசுவை தொட முற்பட்டாள் என்று பார்க்கிறோம். The anointing of Jesus broke that cycle of sickness, that cycle of blood issue for 12 years, which no doctor, which no medical, which no physician could cure, but anointing broke it, and the power of Jesus brought immediate, instant, rapid healing. Not temporary, not temporary, not temporary. It was
permanent healing in her life. இயேசுவின் மீது இருந்த அபிஷேகம் அவளுடைய வியாதியின் கட்டை உடைத்ததை நாம் பார்க்கிறோம். 12 ஆண்டு காலம் பட்ட துன்பத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது. இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு சென்று அவள் குணமடையத்தக்கதாக, அவள் பரிபூர்ணமாக சுகமடைந்து மகிழ்ச்சி அடையத்தக்கதான தருணத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி படைக்கத்தக்கதாக இருந்தது. I don't know what yoke you are carrying in your life. இன்றைக்கு நீங்கள் எந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் I என்று don't know what தெரியவில்லை. sickness bothering you and killing you. எந்த வியாதி உங்களை துன்பப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறதோ, More than a decade. 10 ஆண்டுக்கு மேலாக கூட இருக்கலாம். More than a decade. 10 ஆண்டுக்கு மேலாக. And you have come to the same position like this woman. I spent everything. இந்த பெண்மணியை போலவே நீங்கள் இன்றைக்கு காணப்படலாம். எல்லா முயற்சிகளையும் செய்து எல்லாவற்றையும் நான் செலவழித்து I விட்டேன். spent everything. நான் எல்லாவற்றையும் செலவழித்தாகி But விட்டது. why my healing has not taken place? இதுவரையிலும் எனக்கு ஒரு அற்புதம் Why this நடக்கவில்லையே. bondage has not been broken? Why this curse? Why this curse doesn't turn into blessing? இந்த சாபம், இந்த கட்டு இன்னும் முடியவில்லையே, இன்னும் உடையவில்லையே என்று நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். As a man of God, நான் தேவனுடைய மனிதனாய் இருப்பதினாலே, as a prophet of God, தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருப்பதினாலே, I am standing here to tell you the good news. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். In this wonderful season, இந்த மகிழ்ச்சிகரமான அற்புதமான பண்டிகை நாட்களிலே, in the last month of this year 2024, இந்த கடைசி மாதம் 2024 ஆண்டிலே, verse 48, it says, quickly I read, Jesus said to her, daughter, be of good cheer, your faith has made you well, go in peace. 48வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். Very simple thing I am asking from the viewers, no matter from wherever you are watching, which part of India, which country, which part of the globe, your faith determines your healing. இன்றைக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்தியாவிலோ, இந்தியாவின் பிற பகுதிகளோ, இல்ல வெளிநாடுகளில் இருந்தோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். She came with that raw faith, with high level of faith. She knew, if I go and touch the hem of Jesus, I will be healed. That faith, and that is why Jesus told, go my daughter, your faith has made you well. இந்த பெண்மணிக்கு இருந்த மகா பெரிய விசுவாசம், அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த மகா பெரிய உந்துதல், இயேசுவை பார்த்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் எனக்கு நடக்கும் என்ற அந்த மகா பெரிய விசுவாசம். And faith comes by hearing the word of God. விசுவாசம் தேவ வார்த்தையிலிருந்து வருகிறது. And the word of God brings healing and deliverance and breakthroughs in our lives. தேவ வார்த்தை நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதா இருக்கிறது. And that is what Jesus told. Your faith, if you see in all the 4 gospels, Matthew, Mark, Luke, John, your faith, your faith, your faith. ஆகவே தான் இயேசு அடிக்கடி உங்களுடைய விசுவாசம் என்று சொல்லி 4 சுவிசேஷத்திலும் அடிக்கடி சொல்வதை நான் பார்க்கிறோம். And today God is expecting one thing from you, your faith, level of faith. I am talking what level of faith, so that it can break the sickness and you can see the rapid hand of God and you will be healed, delivered. இன்றைக்கு இந்த விசுவாசத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். She was very, 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 very strong in her faith. அவள் மிகுந்த விசுவாசத்திலே உறுதிப்பட்டவளாய் இருந்தாள். And she came with the raw faith, that determination, with that mindset. அவளுக்கு இருந்த மிகப்பெரிய திட நம்பிக்கை விசுவாசம் தான். விசுவாசத்தோடு நான் போய் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று. And God is going to do same thing in your life. இன்றைக்கு கர்த்தர் இதே விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். Increase the level of your faith. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள்
கூட்டிக் கொள்ளும்படியாய் Fuel கேட்கிறேன். of your faith. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை இன்னும் அனல் மூட்டுங்கள். Accelerate your faith. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்குங்கள். Then only things will move. பின்புதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் மாறுபடும். Hallelujah. Join with me. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். Oh, Ribashe. Rabasho. Kotole mahandi liba ba 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 ba. Oh, Ribashiki handa laba dorobo sheke laba ba ba. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Lord, a life-changing story of the woman who had a bleeding issue for 12 years. கர்த்தாவே 12 ஆண்டு காலமாக இரத்த உதிர போக்கினாலே பெரும்பாடை அனுபவித்த இந்த பெண்மணியின் கதை. And at the end we see in the verse 48, your faith has healed you. இந்த 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Lord, raise the faith of my brothers, of my sisters, of the people of God, of the children of God, all those who are watching this program, Miracle Evening right now. கர்த்தாவே இன்றைக்கு இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரனுடைய விசுவாசத்தை நீர் கூட்டும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன். Let their faith, இவர்களுடைய விசுவாசம், let their faith be put into action. இவர்களுடைய விசுவாசம் செயல்பாட்டிலே காணட்டும். As James says, faith without work is dead. யாக்கோபு சொல்லுகிற விதமாக கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி, Faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. Right now, that raw faith, that high level of faith, rise up in Jesus' name. இன்றைக்கு இந்த அதிக அளவிலான விசுவாசம் இவர்களுக்கு காணப்படட்டும். God will tell you, my son, my daughter, my servant, your faith, your faith, your faith, your faith, your faith has made you well, brought healing, deliverance, breakthrough in your life. இன்றைக்கு உங்களை பார்த்து அன்பு மகளே, அன்பு மகனே, அன்பு ஊழியக்காரனே என்று சொல்லி உன் விசுவாசம் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது என்று இயேசு நிச்சயமாக சொல்லுவார். Maybe devil has buried that faith might have become dead, but I speak life to rise up that faith in Jesus' name. பிசாசானவன் இந்த விசுவாசத்தை உங்களிலே புதைத்து இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த விசுவாசத்தை நான் தட்டி எழுப்பும்படியாக உங்களுக்கு வாழ்வு தரும்படியான விசுவாசத்தை நான் போதித்துக் So கொண்டிருக்கிறேன். that you will see the hand of God. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதை நீங்கள் You will பார்ப்பீர்கள். see supernatural, rapid, instant, spontaneous miracles. இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். And you will also lift both your hands and you will say, thank you, Jesus, for healing me, for breaking my curse, for breaking all the strongholds which were on hold for more than decade, more than 10 years, more than 12 years. இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புத சாட்சியாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை விடுவித்தார், 12 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக பட்ட துன்பத்திற்கு பாடுகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார், நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சிகளாய் இருப்பீர்கள். Maybe there is a deep cry in you. No doctor has healed me, cured me. The disease has not gone out of my body, but I lost everything, my money, my health, my wealth, my bank balance, everything gone. I am not healed. You may be in such situation right now. The resurrected power of Jesus will come in you and it will bring healing and life. இன்றைக்கு அநேகர் உங்களிலே அழுது கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு எந்த அற்புதமும் இதுவரைக்கும் நடக்கவில்லையே, இந்த வியாதியிலே இருக்கிறேனே, இந்த பாடுகளிலே இருக்கிறேனே, நீண்ட காலமாக இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வேளையிலே உங்கள் விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் செயல்பட்டு உங்கள் பாடுகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Maybe you are going through the shame
God will honor you and lift you. இதே பெண்மணியை போல நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். A life-changing story is waiting for you. ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் முறையை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். A dynamic testimony is waiting for you. ஒரு மாபெரும் சாட்சியாக நீங்கள் Allow நிற்பீர்கள். Jesus, talk to Jesus and connect, and he will perform. இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில செயல்பட நீங்கள் அவரோடு உடன்பட்டு அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Bless your people. உம்முடைய மக்களை நீர் Bless the ஆசீர்வதிப்பீராக. viewers. நேயர்களை நீர் And ஆசீர்வதியும். bless all those who have tuned in and those who have been watching this program, Miracle Evening. Let Yeah. your miracle working power flow through this program in their lives, no matter wherever they are. யாரெல்லாம் இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் இந்த வேளையிலே நடக்கட்டும். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரத்தமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342323393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.